ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தினமொரு திருக்குறள் அதிகாரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் செங்கோன்மை. செங்கோன்மை அதிகாரம் 55வது அதிகாரமாக இருக்குது. பால் பொருட்பால், இயல் அரசியல். குறள் தொடங்கும் எண் 541 to 550. இந்த அதிகாரம் ஸ்கூல் புக்கில் 8 நியூ புக்கில் இருக்குது. 2 குறள் மட்டும் இது ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, குறள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செங்கோன்மைனா என்ன? ஒரு ஆட்சி நடுநிலையாக செயல்படுறதும் குற்றம் செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனை பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கறத பற்றி தான் இந்த செங்கோன்மை அதிகாரம் குறிப்பிடுது. குறள் பார்க்கலாம். முதல் குறள். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. விளக்கம். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். அடுத்து. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. விளக்கம். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். அடுத்து. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். விளக்கம். அந்தணர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோல் ஆகும். அடுத்து. குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. விளக்கம். குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலைபெறும். அடுத்து. இயல் புலிகோல் ஓச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு. விளக்கம். நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படவனாகும். அடுத்து. வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். விளக்கம். ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேலன்று அரசனுடைய செங்கோலே ஆகும். அச்செங்கோலும் கோணாதிருக்குமாயின். அடுத்து. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யின். விளக்கம். உலகத்து உயிர்களையெல்லாம் அரசர் காப்பாற்றுவர். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து. என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். விளக்கம். எளிய செவ்வி உடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று பகைவரில்லாமலும் தானே கெடுவான். அடுத்து. குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். விளக்கம். குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழியன்று. அடுத்த குறள். கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குல் களை கட்டதனோடு நேர். விளக்கம். கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற களையை களைவதற்கு நிகரான செயலாகும். அவ்வளோதான். இந்த அதிகாரத்தில் இருக்கிற குறப்பாக்கள் பார்த்துட்டோம். அடுத்து இது ரிலேட்டடாக புக் பேக்கில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் என்னன்னு பார்த்துருந்தோம். குற்றமற்ற ஆட்சி. இது எந்த குறளில் வந்திருந்தது? இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின். இந்த குறளில் பார்த்துருந்தோம். அடுத்து இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கொஸ்டின். கண்ணோடாது பிரித்தெழுதுக. இது எப்படி பிரியும்? கண் ப்ளஸ் ஓடாதுன்னு பிரியும். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்.